ஹலோ டிராவலர். ஹலோ டிராவலர்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூக்குளத்தாம்பட்டி, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், திருப்பத்தூர் தாலுக்கா பூக்குளத்தான்பட்டியில் விரட்டு மஞ்சட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு இங்கே வந்து விரட்டு மஞ்சட்டு எப்படி இருக்க போகுது, அந்த ராவான எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம வந்து வீடியோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரியான விளாகெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வளன்னு பேசாமல் டைரெக்டாக மாடு விரட்டுறதை பார்க்குறதுக்கு போயிடலாம் வாங்க. பாரு எங்கிட்ட வருது பாரு. காரு மேலே ஏறி நின்று நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் வீடியோ. ஸோ வீடியோஸ் எப்படி வந்திருக்குன்னு தெரில. இன்னும் அடுத்து எந்தெந்த ஊரில் மஞ்சள் இருக்குது அப்படின்றது தெரில. இந்த இயரில் நடக்கிற மோஸ்ட்லி எல்லா மஞ்சட்டுமே கவர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வியூஸ் போகுது, எந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, லைக்ஸ் எத்தனை பேர் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ, அடுத்தடுத்து நாங்கள் போய் வீடியோ போட முடியும். ஸோ அதனால் வந்து கண்டினியூஸாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான விளாகெல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நாங்கள் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு நம்பர் கொடுக்குறோம். உங்களோட மாடு வந்து ஏதாவது ஒரு மஞ்சு விரட்டுலையோ இல்லை ஜல்லிக்கட்டுலையோ போகுது அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். உங்கள் மாடவே ஸ்பெசிஃபிக்காக வந்துருங்க. உங்கள் மேடை போட்டுருவோம். மாடை 2-3 பேர் கட்டினதுனால கட்டினது செல்லாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. மாடை வந்து ஒரு ஆள் தான் கட்டணும், 2-3 பேர் கட்டுறதுனால ஒத்துக்க மாட்டேன்றாங்க. ரூல்ஸ் படி மாட்டை வந்து ஒரு ஆள் தான் கட்டணும், இங்கே 2-3 பேர் கட்டினதுனால செல்லாது அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணுறாங்க. எல்லாருமே ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருக்காங்க. ஸ்கூலுக்கு போகாமல் இங்கே வந்திருக்காங்க. இல்லை, அது 5-6 பேர் ஒரே டைமில் கட்டினா ஒத்துக்க மாட்டாங்க. பாரு இந்த மாடா அவுத்தூள் இல்லை ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. என்னத்தை ஊற்றி விட்றாங்க? கல்லா? தண்ணி குடிக்குது மாடு. அவுத்துட்டாங்க மாடை. அதெல்லாம் நெருங்க கூட முடியாது. சரியான மாடு. இப்போ பாரு, அதில் மாடை பிடிச்சோன்னா பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு முன்னாடி காசு வைப்பாங்க. காசு வச்சாதான் மாடை விடுவாங்க. காணிக்கை வச்சு தான் மாடை விடுவாங்க. மாடு புடி மாடு, சின்ன கண்ணுக்குட்டி. மாட்டுக்காரங்க வந்து இன்னும் காணிக்கை வைக்கல.
பின்னாடி ஆமா, கொம்பு உடஞ்சி ரத்தம் வர்ற மாதிரி தான் இருக்கு அந்த மாட்டுக்கு. நான் எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஏற்றுறாங்க மாடு அவுத்துக்கு டேய் குதிக்காதடா. அந்த பெரிய கார்ல வச்சாச்சு. செவலை உனக்கு ஒரு கவலை. நம்ம எதிர்பார்த்தோம்னா அது அங்கிட்டு போயிருக்கு அம்மா இந்த இடத்துல ஒருத்தர் கீழே விழுந்துட்டாப்ல மயக்கம் போட்டு. கொஞ்சமா சாணி வருது, இங்கிட்ட வருது, இங்கிட்ட வருது. மாட்டு கட்டிட்டாங்க. ஒரு மாடை இத்தனை பேர் பிடிக்கிறது ரொம்ப தப்பு. மாடை பிடிச்சோன்னே பாருங்க காணிக்க வச்சுட்டாங்க. காணிக்க வச்சோன்னா மாடை வந்து
விசிலடுறா விசிலடுறா யாருக்கு போதான்னு போட்டு போட்டுருக்காங்க போட்டு பாரிட்டு போ போட 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 காசு வச்சாங்களா எடுத்தீங்களா? ஒரு சிலர் 10 ரூபா தான் வைப்பாங்க, 1 ரூபா கூட வச்சா ஆனால் அதை வச்சா அவங்களுக்கு மாட்டுக்காரங்களுக்கு அவமானம். ஆனால் இங்கே என்னன்னா ஒரு மாடு இது பண்ண மாட்டேங்கிறாங்க, அதான் பிரச்சனை. ஏய் புடி புடுறா கொன்றா கொன்றா எடுத்தியா நல்லா? ஓகே ஓகே இரு இது நான் எடுக்கிறேன். அப்படியே கீழே இறங்கி அப்படியே ஆடுறா ஓரமா. இங்க மேல நின்றுக்கிட்டு சவுண்டு மட்டும் ஊ ஊன்ற. அதான் இந்த மாடு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்ச நேரம் ஓடுனுச்சு, அப்படியே பிடிபட்டுருச்சு. ஆனால் அந்த மாட்டோட ஓனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கொஞ்சம் கூட வந்து அதுக்காக ஃபீல் பண்ணல. அந்த மாடை பிடிக்கும் போதே பார்த்து பிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தார். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த மாட்டுக்கிட்ட அவர் பேசுகிறாரு, அது கட்டி போட்டவொடனே, ஓகே கோவப்படாது, அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. அந்த கிளிப்பை கூட உங்களுக்கு அகைன் போட்டு காட்டுறேன் பாருங்கள். என்னதான் மாடு வின் பண்ணாலும் சரி தோத்தாலும் சரி, அந்த மாடு அவங்களுக்கு செல்லம் தானுங்க. அது பார்க்கவே குழந்தை மாதிரி தானே இருக்கு. இங்கே பாருங்க, என்னதான் வந்து எத்தனை மாடு பார்த்தாலும் அந்த மாதிரி திமிழ் உள்ள அந்த பெரிய மாடெல்லாம் பார்க்கும்போதே அது தண்ணி ஒரு கர்வமாக தாங்க இருக்கும். அந்த மாடு வச்சிருக்கவங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்கும் பாருங்க. இங்கே பாருங்க, வண்டியில் ஏத்துறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாட்டை. இங்க பாத்தீங்கன்னா அத்தனை மாடுபிடி வீரர்கள் இருக்காங்க. அதுவும் ஸ்கூல் படிக்கிற பசங்க கொண்டு இருக்காங்க. என்னமா பிடிக்கிறாங்கங்கிறீங்க? ஐயோ, அப்படியே அந்த மாட்டோட திங்களை பிடிச்சிட்டு அந்த மாடு ஓடுறதுக்கு இவங்களும் அந்த ஃபாஸ்ட்டுக்கு ஈடு கொடுத்து ஓடுறாங்க பாருங்க. ஐயோ, பார்க்குறதுக்கே அப்படி இருக்குங்க. ஹலோ ட்ராவலர்ஸ், இந்த ஊர் பேர் பார்த்தீங்க அப்படின்னா பூக்குளத்தாம்பட்டி, பிள்ளையார்பட்டி பக்கத்தில். பிள்ளையார்பட்டி போகிற வழியிலே இருக்குது. இங்கேருந்து பிள்ளையார்பட்டி 4 கிலோமீட்டர் தான். ஃபஸ்ட்டு மஞ்சட்டு 2025 நம்ம இங்கே வந்திருந்தோம். ஸோ வீடியோஸ் எல்லாமே வந்து பயங்கரமாக வந்து பார்த்துருப்பீங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய். இவர் தான் நம்மளோட புது கேமராமேன், அறிமுகப்படுத்தி வைக்கிறோம். பாய்.